ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 5. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். லூலி, எதுக்கு இப்போ கிட்ட வர? ஃபைல் எடுக்க வந்தேன். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இப்போ என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அன்னையோட நைட்டில் லூலிக்கு நம்ம ஹீரோயினி மெசேஜ் பண்ணுவாங்க. லூலி, இந்த பேஜில் எனக்கு புரியவே இல்லை, இது கொஞ்சம் சென்ட் பண்ணுறியா? லூலி, இந்த பேஜும் சேர்த்து அனுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க. அதையும் லூலி அனுப்பிச்சுட்ருப்பாரு. பார்த்தா அதுக்கு 2 காப்பி வச்சு இவங்க 2 பேருமே அந்த நாவலை அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லூலிக்கு ஹாப்பி ஆயிரும். ஓகே பாய் லூலி. இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கிறது அந்த பொண்ணோட அட்ரஸாக தான் இருக்கணும். லூலி எனக்கு நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கான் ஒர்க்கில். யார் முன்னாடி உட்காருவான்னு தெரியலையே. இவனை எதுக்கு இவ கூட்டிகிட்டு வந்தா? அசிஸ்டன்ட் ரொம்ப தேவையா? எல்லாம் என் தலை எழுத்து. தனியாக ஜோடியாக போகலான்னா இவன் வந்துட்டான். அப்படி அவர் பேக் சீட்டில் உட்காந்துட்டாரு. அப்புறம் நான் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறேன். அவர்கிட்டருந்து தப்பிச்சு ஓடுறாங்க போல். சரி, நம்ம கார் எடுத்துட வேண்டியதான். ஓ, நீ ஃப்ரெண்ட் சீட் பிளான் பண்ணுறியா? இப்போ பார், நீ அங்கே போய் உட்காரு. இவன் கூட இன்சப்பா. பாஸ், நீங்கள் பின்னாடி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமே. மூழ்கிட்டு வண்டி ஓட்டு. இவெல்லாம் எனக்கு கன்வே பண்ணுறான். என்ன, இங்கே லக்ஸுரியஸான ரூம்ஸ் இல்லையா? நான் இப்படி தங்க முடியும்? சாரி சார், இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார். இங்கே இருக்கிறது சின்ன ரூம் தான், வேணும்னா இருங்க. பாஸ், நமக்கு வேற வழி இல்லை. ஷிட், இந்த மாதிரி இடத்துல என்ன இருக்க முடியுது? நான் கிளம்புறேன். நாய் குலைக்குது. திரும்ப வந்துட்டிங்களா? எங்களுக்கு 3 ரூம் வேணும். சாரி சார், இங்கே எல்லா ரூம்ஸும் விற்று போயிடுச்சு. 2 ரூம் மட்டும்தான் இருக்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. எஸ்கியூஸ் மீ, நான் ஒயாம் குரூப்போட சிஇஓ. அது எனக்கு தெரியாது சார். பெருத்தாசிங்கம். சரி, என்னவோ பண்ணி தொலைங்க. இந்த கிராமம் வரைக்கும் நம்மளோட கம்பெனி வரல போல. கண்டிப்பாக கொண்டு வருவோம். இதான் அந்த ரூம்பா தர. என்னது இது, ஆர்வமே அலக்கழிப்பாக இருக்குது. இதுதான் அந்த லேடி சொன்ன ரூமா? என் தலை எழுத்து இந்த மாதிரி ரூம்லலாம் தங்கணுன்றது. நீ பெட் எடுத்துக்க, நான் ஷோஃபாலே உட்காந்து தூங்கிக்கிறேன். ஓகே, உங்கள் இஷ்டம். என்ன அப்படி பார்க்குறீங்க? உன் கூடலாம் தங்கணும்னு எனக்கு இருக்குடா உனக்கு. சரி, நீங்கள் புலம்பிட்டுருங்க, எனக்கு தூக்கம் வருது. கொசு கிடைக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பெட்ஷீட் எதுவும் வேணாமா? வேண்டாம், மூடிட்டு வா, வேலையை பாரு. சரி ஓகே. லோலி, இன்னைக்கு அவர் கூட நீயும் வந்து என்னை காப்பாற்றிட்ட. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி என்னை அப்பப்போ காப்பாற்றிட்டே இரு. ஓகே, நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன். குட் நைட் லூலி. யார்கிட்ட அப்படி மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான்? ஒரு வேளை லூலியாக இருக்குமோ? நாம ஃபோன் ட்ரை பண்ணி பார்ப்போம். பவர் ஆஃப். என்னது, என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சா? அசிஸ்டன்ட், லைட் நிறுத்து, நான் தூங்கணும். இவன் இன்சடா அப்பா. இந்த இடத்துல தூக்கமாக வருதும், ஒரே கொசு கடியாகவும் இருக்கே. ஐயோ கடவுளே. ஐயோ, பேய் என் பக்கத்தில் ஏதோ பேய். என்ன குடிக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கான்? சாரி, இதுவும் பெட்டா? நீங்கள் ஷோஃபாக்கும் பெட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. லைட் ஆஃப் பண்ணல. சாரி. ஐயோ கடவுளே. வாங்க மிஸ் கோயின், நல்லா தூங்குனீங்களா? உட்காருங்க. பாஸ், நீங்கள் இன்னைக்கு ஃப்ரெண்டில் போகலையா? எனக்கு தூக்கம் தேவை. கதவை சாத்திரியா? ஓகே பாஸ். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு? அது என்னென்னவோ நடந்துருச்சு. சரி வா போகலாம். எந்த ஊராக தான் இருக்கணும். ஹலோ, இந்த அட்ரஸ் இருங்க. ஹலோ, அடப்பாவி, இவனை எதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேனே தெரியல. இந்த அட்ரஸ் இந்த இடம் தானே? சாரிங்க, எனக்கு தெரியல. ஓகே, வேறு எங்கே போய் தேடுறது? என்ன இவங்க 2 பேர் போகிறாங்க? நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குவேன். இந்த ஆள் வேற இவனை ஏன் கூப்பிட்டு வந்தானு இருக்குது. இந்த இடம் இதுவும் இல்லையா? ஹலோ, இந்த அட்ரெஸ்ஸு இங்கே தானே? ஆமாங்க, அங்கே தான். ஒரு வழியாக மிஸ் குவா அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஹலோ, நீங்கள் தானே மிஸ் குவா? கதையெல்லாம் பேசாத, அந்த புக்கை பற்றி கேளு. சாரிங்க, நீங்கள் தப்பான அட்ரஸ் வந்திருக்கீங்க போல். இல்லைங்க, இதுதான் கரெக்ட் அட்ரஸ். இருந்திருக்கலாமா? ஆனால் இப்போ நாங்கள் குடியிருக்கிறோம். அப்படியா? குவிங், மிஷன் சீரியஸ். உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அவரை பார்ப்பாங்க. சைடில் இருக்க அந்த ட்ராவை தர. இதில் என் நாவலோட காப்பி இருக்குது. எப்போ நீ அவளை பார்த்தாலும் இதை அவகிட்ட கொடுத்துரு. எனக்கு அப்புறம் இது அவகிட்ட தான் சேரணும். நீ சொன்னது உண்மையாலுமே கரெக்டு தான். இது என்னோட கதை தான். அப்போ நான் கதை ஆரம்பித்த புதுசு. நான் ஒரு ஆத்தர் ஆகிட்டேன். என்னோட கதை கேட்க வர சொல்லியிருக்கேங்க. அப்படியா? வெரி குட். ஒரு ஆத்தர் இப்படி இருக்கலாமா? இந்த ட்ரெஸ் போடுங்க. சூப்பர். ஈவினிங் வந்துடுங்க. என்னோட கதை இப்படி ரிஜெக்ட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது வெறும் காதில் வச்சு வாழ முடியாதுங்கிறது. அதுக்கப்புறம் நான் அவளை விட்டு ஒரேடியாக வெளியில் வந்து நிறைய புக்கை பப்ளிஷ் பண்ணேன். கொஞ்ச நாள் கழித்து அவளை பார்க்கவும் போனேன். ஆனால் அவள் குழந்த வீட்டுக்காரனு ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரல.
ஆனால் அவளை பற்றி ஞாபகம் அவள் எங்கே இருக்கான்றது எனக்கு தெரியும். தெரியுமா? அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்போ சொல்லணும்னு தோணலை. எனக்கு இப்போ ஒரே முறை அவளை பார்க்கணுன்னு தோணுது. இவ்வளோ நேரமாக என்ன பேசிக்கிறாங்க உள்ள? தெரியல பாஸ். இவனை கொண்டுடலாமா? ஏய், என்ன இவமான் போகிறா? ஏய் குயின். அதுக்கப்புறம் நம்மளோட மிஷினுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காதலி வர போகிறாங்க. அந்த நினைப்பில் அவர் இருக்கார். கடைசி நொடியிலும் தன்னோட காதலி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தான் அவர் போட்டுட்ருப்பாரு. அவங்களும் வந்துடுவாங்க. ஷிங் வா, எனக்கு இது போதும். மிஸ் குயின், ஏன் சோகமாக இருக்கீங்க? அழி ஓகே? எப்பேற்பட்ட காதலில் இந்த மாதிரி யார் இருப்பா சொல்லு? இப்போ என்ன, இப்போ நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்சிட்டிவே கிடையாதா? உங்களில் யாராச்சும் இழந்தால் தான் தெரியும். கம்பெனிக்கு வேண்டாம், வீட்டுக்கு போ. நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே பாய் பாஸ். போயிட்டானா? சரி குயின், நான் கிளம்பிட்டா? அது சாப்பிட போகலாமா? பசிக்குது, போகலாமா? ஓகே. அவன் இல்லாமல் இப்போ தான் ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் லூலி. நான் மட்டும் தனியாக போயிருந்தா அவர்கிட்ட சிக்கியிருப்பேன். ஓ இட்ஸ் ஓகே. அப்புறம் மிஷிங் வரனால கஷ்டப்பட்டாலும் எண்டிங்கில் அவரோட காதலியை பார்த்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல. என்ஜாய் யுவர் டின்னர். அப்புறம் லூலி, உங்ககிட்ட இன்னொரு விஷயமா சொல்லணும். அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு அவரை பார்த்தா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு. அதனால தான் அன்றைக்கி நைட் கூட நீ கூட பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அது வேணும்னு நான் பண்ணல லூலி. சாரி. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் சரியாயிரும். அது வரைக்கும் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் இதை எப்படியாச்சும் சரி பண்ண பார்க்குறேன். இதுக்கு மேலே எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் எப்போ கிட்ட வந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரியலி? என்ஜாய் ஒரு டின்னர். நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். சாப்பிடு. காலையிலேருந்து அவர்கிட்ட நான் தப்பிச்சேன். பரவாயில்லையே, டின்னருக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய செஞ்சுருக்கீங்க போலையே. இன்னும் ஆள் இருக்குது, கம்னரு. சுன்ஷி, ஓயா, நீயா? வா சுன்ஷி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ என் மக, ஆனால் சுன்ஷி தான் என்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறா. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிமா போயிட்டுருக்கு? இப்போ ஓகே தானே? எனி ப்ராப்ளம் மறுபடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைம்மா, அவர் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு. அப்படியாப்பா? இல்லைம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவம்மா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறது பிடிக்கல, நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாள். அவளோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒர்க்கா? அப்படின்னு அவள் செஞ்சுட்டா மற்ற டிபார்ட்மெண்ட் விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறதா? இட்ஸ் நாட் ரைட். அவள் சொல்கிறது கரெக்ட் தானேப்பா. ஷென்ஷி ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி பார்ட்னர். எனக்கு போதுமா? இதை பேச ஆரம்பிச்சாலே இவன் போயிடுறான். அவனை விடு, நீ சாப்பிடு. உங்கள் அப்பா கிட்ட பேசினேன். என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி பண்ண போகிறோம். ரியல் ஆண்டி? ஆமாம், கம்பெனி ஆனுவல் பார்ட்டியில். மேடம், இப்போ என்ன செய்ய காத்திருக்கிறாளோ? என்னை வர சொல்லியிருந்தீங்களா? என்ன விஷயம்? மீஷன் அவளை பப்ளிஷ் பண்ண அவங்க காதலி ஒத்துக்கல. இதனால உன்னை நான் ஃபயர் பண்ணுறேன். நானும் தான் காரணம். அப்போ என்னையும் சேர்த்து ஃபயர் பண்ணுங்க. என்ன பண்ணுற? அப்படியா? 2 பேரையும் ஃபயர் பண்ணுறேன். நானும் தான் இதுக்கு காரணம். அப்போ என்னையும் ஃபயர் பண்ணுவியா? எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிற? அப்படி சொல்லிட முடியாது. இந்த விஷயத்தில் நானும் தான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். அவங்க 2 பேரையும் நான் தான் கூப்பிட்டு போனேன். அவங்கள ஃபயர் பண்ணும் போது நீ என்னையும் தானே ஃபயர் பண்ணணும். என்னை இவன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். மிஸ்லி, என்ன விஷயம்? மீஷங்களோட காதலி குவா புக்கை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? இப்போ என்ன சொல்ல வர? அவளோட பர்ஃபெக்ட் ஒர்க் பற்றி நல்லா இருக்குல்ல? என்ன சொல்கிறது? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்.